ஏய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வேற லெவலான ஒரு ஹாண்டட் ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு தான். எப்பவுமே ஃபேமிலியை விட்டு விலகியே இருக்குத ஹீரோயின், வாயை திறந்தா பேசிக்கிட்டே இருக்குது அம்மா. அவங்க ரெண்டாவதா கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டுன்னு ஃபேமிலிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பத்தோட ஒரு ஹாண்டட் ஹவுஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் உடையில வளர்ந்த நம்ம ஹீரோயினும் ஃபேமிலியை விட்டு வெளில வந்து திருடதுக்கு ஆரம்பிக்கா. அந்த மாதிரி இந்த தடவை ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒரு ஏடிஎம் திருட வந்திருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்டும் சுத்தில வச்சு அந்த ஏடிஎம் உடைக்க முயற்சி பண்ணா. அடிச்சு அடியில சுத்தியல் கலந்து அவன் தலையில விழுதான். அவன் அந்த இடத்துல மயங்கிருதான். அதனால அவங்க பிளான் படி ஹீரோயினை அந்த ஏடிஎம் வெடிக்க வைக்கா. இப்போ அலாரமா அடிக்க ஆரம்பிக்கி. ஹீரோயின் அந்த ஏடிஎம்ல இருக்க பண பாக்ஸையும் அவனோட ஆளையும் அங்க இருந்து இழுத்துக்கிட்டே கார் கிட்ட வரா. நினைச்ச மாதிரி அங்க இருந்து தப்பிக்க போற நேரத்துல கரெக்டா அந்த கார் ஒரு பள்ளத்துல மாட்டி ஸ்டக் ஆகி நின்னுடுது. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் தலையில அடிப்பட்டதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினையும் கோர்ட்ல ஆச்சரியப்படுத்திருக்காங்க. ஹீரோயினுக்காக வாத்தாடின அந்த ஆளும் ஹீரோயினை காப்பாத்ததை கண்டி ஹீரோயினும் புத்தி சரியில்லை, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி சொல்லி விட்டுருதான். இந்த காரணத்தினால ஹீரோயினுக்கும் குறைவான தண்டனை கிடைக்கி எங்க இருந்து ஹீரோயின் ஓடி வந்தாலோ அதே வீட்டுல ஹீரோயினை 8 மாசம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்க போறாங்க. சொல்ல மறந்துட்டேன், ஹீரோயினோட பேர் வந்து கைலி. அதுக்கப்புறமா கைலிய சிட்டியை விட்டு வெளில இருக்க அவளோட பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கைலி ஏன்டா அங்க திரும்ப வந்தவங்க மாதிரி பாத்துட்டு இருக்கும். கரெக்டா பின்னாடி ஒரு கார் வந்து மோதுது. இவங்க தான் கைலியோட அம்மா. இவங்களோட பேரு மேரியம். அவங்களுக்கு தெரியாம எடுத்துன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு கைலி அங்க இருந்து உள்ள கூட்டிட்டு வராங்க. கையில கூட்டிட்டு வந்த அந்த ஆபீசரும் கைலியோட கால்ல ஒரு வாட்ச் மாதிரி ஒன்ன மாட்டுதாரு. நான் கைலி அங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா அந்த வாட்ச் கைலி இருக்க இடத்த காட்டி கொடுக்கும். இல்லைன்னா கைலி அதை உடைக்க ட்ரை பண்ணாலும் அதை தர சிக்னல் வச்சு அந்த ஆபீசர் இங்க இடத்துக்கு வந்துருவாரு. இந்த மாதிரி அந்த ஆபீசர் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட மரியம்க்கு நம்ம பொண்ணு காலில் இப்படி ஒரு கேட்ஜெட்டான்னு நினைச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்க கூட கவலை இல்லாம ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஆபீசரும் கைலியோட காலில் கட்டி இருக்க அந்த மிஷினை செக் பண்ணி பார்க்காரு. இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளில வரணும்னு நினைச்சா உடனே அவருக்கு சிக்னல் போயிடும். அதுக்கப்புறமா எல்லாருமே இப்பதான் பல மாசம் கழிச்சு ஒன்னா சேர்ந்து சாப்பிடுதாங்க. கைலியும் அவளோட ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கலான்னு பார்க்க, ஆனா போன்ல பேலன்ஸ் இல்ல. கூட இருக்க இன்னொரு ஆள் தான் கிரிம். இவர் தான் மரியமோட செகண்ட் ஹஸ்பண்ட். மரியமோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டும் அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. காரணத்தினால கைலிக்கு அவங்களோட செகண்ட் அப்பாவை பிடிக்காது. அதனால சாப்பிட்டு முடிச்சதும் கைலியும் தம் அடிக்க வெளில வரா. அந்த மாதிரி தம் அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒரு கரிஞ்ச வாசனை வருது. திரும்பி பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவரு எதையோ போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் முறைச்சு பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கைலி வீட்டுக்கு வந்ததும் லேண்ட்லைன் வழியா அவளோட ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்க பாக்கா. ஆனா அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. கைலியும் என்னதான் அவங்க அம்மா கிட்ட போன் பேசலாம்னு கேட்டாலும் அவங்க அம்மா அதை எதுவுமே காதலே வாங்க மாட்டாங்க. அதனால கைலியும் கோச்சிக்கிட்டு அங்க இருந்து வந்துருதா. இன்னைக்கு நைட்டு கூட கைலி தூங்க போறதுக்கு முன்னாடி ரேடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ரேடியோல அந்த பேய்களை பத்தி ஒரு ஷோ ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இப்போ ஒரு லேடியும் பேச ஆரம்பிக்காங்க. அது வேற யாரும் இல்ல, மரியம் தான். அவங்க அங்க தங்கி இருக்க அந்த பழைய வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒரு பெரிய வெள்ள உருவத்தை பார்த்ததை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோஸ்ட்டை பார்த்து ரொம்ப பயந்து போய் பேஸ்மெண்ட்டுக்கே போகல. இதை எல்லாத்தையும் பத்தி அந்த ரேடியோல சொல்லும் போது திடீர்னு யாரோ ரூமுக்கு வர மாதிரி இருக்கு. அதனால ரேடியோ கட் பண்ணுதா. இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது மரியம் தான். இப்ப கைலி அந்த ரேடியோல பேசினதை பத்தி கேட்க ஆரம்பிக்க அவங்க அம்மாவும் இதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கைலி அதை பத்தி பெருசா எடுத்துக்கிடாம அவங்க அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு அங்க இருந்து பாத்ரூம் வந்துருதா. இந்த மாதிரி உள்ள உட்காந்துருக்கும் போது திடீர்னு மேல ரூஃப் மேல ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. யாரோ நடந்து போற மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கைலியும் அவங்க அம்மா சொன்னதை நம்ப ஆரம்பிக்கா. அதுக்கு அடுத்த நாள் ஆகுது. விடிய விடிய கைலியும் ஒண்ணு எந்திக்காம தூங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கைலி எழுப்ப மரியமும் வராங்க. மரியம் கிட்ட வாரன்னு சொல்லிட்டு கைலி அங்க இருந்து மேல அந்த கம்ப்யூட்டர் இருந்த ரூமுக்கு வரா. அந்த கம்ப்யூட்டர் வழியாவும் போன் பண்ணலாம்னு நினைச்சா திடீர்னு அந்த கம்ப்யூட்டர் எரிஞ்சு போகுது. கைலி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரியே தோணுது. அதனால மரியம் கோஸ்ட் இருக்கதா சொன்ன அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கைலி வாரா. அங்க வந்ததா அங்க இருக்க ஒரு புக்கை பொட்டி பார்க்கும்போது அதுல சன்ஷைனுங்கிற ஒரு லைப்ரரியோட பேரை பார்க்கா. அந்த நேரம் கரெக்டா அந்த வாஷிங் மிஷின்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்கி. அந்த சத்தத்தை கிட்ட பயந்து கைலியும் மெதுவா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருதா. இப்போ கைலிக்கும் ஒண்ணும் புரியல அந்த சத்தங்கள்லாம் எங்க இருந்து வருதுன்னு. மதிய ஜன்னல் வழியா பார்க்கும்போது கைலி தூரத்துல ஒரு ஆளை பார்க்கா. இந்த ஆளோட பேரு டேனிஸ். டேனிஸ் ஒரு சைக்காட்ரிஸ்ட். கைலியா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கனால மனசளவுல எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ண இந்த சைக்காட்ரிஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நான் கைலிக்கு அந்த ஆள் கூட பேசுறதுல விருப்பமே இல்ல. டேனிஸும் கைலியோட பாஸ்ட பத்தி பேச ஆரம்பிக்க. ஆனா கைலி திருத்தனம் பண்ணிட்டு ட்ரக்ஸ் அடிக்ஷனா இருந்திருக்கா. அதனால அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் பேசிட்டு இருக்கும்போது டேனிஸ் சொல்றத கைலி கேட்டா பக்கத்துல இருக்க டிவியை அவரு கைலி பாக்கிறதுக்கு சரி பண்ணி தரதா சொல்றாரு. இப்போ கரெக்டா வெளில போனா மரியமும் வீட்டுக்கு வந்து பாக்காங்க. அந்த இடத்துல ரிப்பேர் ஆன டிவியும் சரியாகி இருக்கு. பக்கத்துலயே கைலியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ வேகமா கிச்சன்ல வந்து பார்த்தா அந்த இடத்துல எல்லாமே அந்தந்தால இருக்கு. அவங்க சமைச்சு வச்ச சாப்பாடுமே காலியாகி இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணது கைலி தான். இப்போ மரியமும் திரும்பவும் சமைச்சாகணும். அதனால கைலி பண்ணது தாங்காம கோவமா மறுபடியும் சமைக்க தேவையான பொருளை வாங்க போயிருந்தாங்க. ஆனா கைலி நைட் ஆகியுமே இன்னும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு வந்த மரியமும் கிரிமும் இருந்து ரூமுக்கு போக சொல்லி எவ்வளவு சொல்லி பாக்கா. ஆனா அதை எதையுமே கைலி காதுலயே வாங்க மாட்டா. கைலி இப்படி பண்ணதுனால மரியமும் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன்னா இப்போ கைலி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி இல்ல, மரியம் தான் கைலியால ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கைலி அந்த வீட்டுல மரியம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் கையிலையும் டிவி பார்த்துட்டே தூங்கிடுறா. திடீர்னு
யாரோ போற மாதிரி இருக்கு. அது ரொம்ப கையிலயும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருந்தா. இப்போ வந்து பார்க்கும்போது காலைல எரிஞ்சு போன அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்ய ஆரம்பிக்கி. பயந்து போன கையிலயும் அந்த கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்டு அவளோட ரூமுக்கு தூங்க வந்துருதா. நான் கையிலுக்கு பயத்துல தூக்கமே வர மாட்டேக்கு. இப்போ திடீர்னு எங்கேயோ இருந்து மொபைல் போன் சத்தம் கேக்கு. அவளோட பேக்கை செக் பண்ணி பார்த்ததுல அது அவளோட மொபைல் போன் தான். அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி போன கையிலையும் அந்த சத்தம் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வரதை கண்டுபிடிக்கா. அங்க வந்து சுத்தி சுத்தி தேடி பார்த்தாலும் அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. திடீர்னு அந்த இடத்துல பவர் கட் ஆகுது. அந்த சத்தமா நின்று போகுது. அவளோட பக்கத்துலயே ஒரு பெரிய துணி போத்துன ஒரு சிலை ஒண்ணு கீழே விழுது. அதை பத்தி ரொம்ப பயந்து போறா. அவளை சுத்தி யாரோ இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ணதா. அந்த நேரம் கரெக்டா அவளோட காலில் மாட்டி இருக்க அந்த மிஷின்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. அவளோட காலை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு கை வந்து அவளோட காலை பிடிக்கி ரொம்ப பயந்து போய் அந்த இடத்துல ஸ்லிப் ஆகி பக்கத்துல இருக்க வலை மேல போய் விழுந்துருதா. இந்த வலைக்குள்ள சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு மரியமும் வந்துருந்தாங்க. மரியமும் லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது கைலி பயத்துல உட்காந்துருக்கா. கைலி அவங்க அம்மா கிட்ட அவ காலை பிடிச்ச அந்த கையை பத்தியும் இங்க யாரோ இருக்கிறத பத்தியுமே சொல்றா. நான் அது எதுவுமே அவங்க நம்பாம போகும்போது கைலி அவங்க அம்மாவோட வாயை பத்தி இங்க ஏதோ சத்தம் கேட்கறத பத்தி சொல்றா. அப்பதான் ரெண்டு பேரும் கவனமா கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த சத்தம் இந்த வீட்டுக்கு மேல இருந்துதான் வருது. ஆனா கிரிமும் ஏற்கனவே நைட் ஷிப்ட்டுக்கு இங்க இருந்து போயிட்டாரு. வெளில வந்து பார்த்தா டோர் திறந்துருக்கு. மேல இருந்த ஒரு கருப்பு உருவம் அங்க இருந்து மெதுவா கீழே வருது. இதை பார்த்தா கைலியும் அவங்க அம்மாவும் சத்தம் போடாம கைலி பக்கத்துல இருக்க ஒரு லேம்ப் எடுத்து வச்சு இந்த உருவம் வந்தவொடனே போட்டு பொழக்க ஆரம்பிக்கா. ஆனா கையில அடிச்சுட்டு இருந்தது வீட்டுல கூட்டி வந்து விட்ட அதே ஆபீசர் தான். இந்த ஆளோட பேரு அமோஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கையில கட்டி இருக்க இந்த மிஷின்ல இருந்து சிக்னல் போயிருக்கும். அது என்னன்னு பாக்கிறதுக்காண்டி தான் அமோஸும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அமோஸ் இந்த இடத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்த காரணம் கைலி மீதி அமோஸும் இந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான். அதனாலதான் சீக்கிரம் வந்துட்டாரு. அவரையும் கூட்டிக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. இப்போ கையிலயும் அம்மாஸ் கிட்ட அங்க நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் கூட இருந்த மரியமும் நான் சொல்லும் போது நம்பலல. இப்போ நல்லா வாங்கி கேட்டீங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ மரியமும் கைலி பார்த்ததை வச்சும் அவங்க பார்த்ததை வச்சும் இந்த வீட்டுல ஏதோ நடக்குங்கிற மாதிரி அம்மாஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அம்மாஸும் இதை கண்டுபிடிக்க அவர் வச்சிருந்த அந்த டேப் ரெக்கார்டை வச்சு இந்த பேய்ங்க கூட பேச முயற்சி பண்ணா. இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையா, அப்படி யாராட்ட இருந்தீங்கன்னா பதில் சொல்லுங்கன்னு டேப் ரெக்கார்டை ஆன் பண்ணி வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நான் கைலிக்கு இந்த டேப் ரெக்கார்டு மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதனால அமோஸும் திரும்பவும் அந்த ரெக்கார்டரை போட்டு கேட்டு பார்க்கான். இந்த டேப் ரெக்கார்டில் அமோஸ் பேசி முடிக்கும் போது சுத்தி இறையத மாதிரி சத்தம் தான் கேக்கு. இப்போ வரைக்கும் இந்த சத்தத்தெல்லாம் பண்ணுறது யாருங்கிறது ஒழுங்கா தெரியாதனால அமோஸ் வந்து மரியம் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மரியமும் அவங்க ஃபேமிலியும் இந்த வீட்டுக்கு வந்து 20 வருஷம் தான் ஆகுது. அப்போல இருந்து இந்த வீட்டுல வித்தியாசமான நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்ட விவரமா அமோஸும் இங்க நடக்குறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த வீட்டை சுத்தி கேமரா செட் பண்ண பிளான் போடுதான். அதுக்கு அடுத்த நாள் ஆகுது. அமோஸ் பிளான் போட்ட மாதிரியே எல்லா பக்கமுமே கேமராவை செட் பண்ண ஆரம்பிக்கான். அப்படி செட் பண்ணும்போது ஆமோஸ்க்கு ஷாக் அடிக்கி. அவங்க வீட்டு சப்ளை ஹை வோல்டேஜா இருக்கு. அதனால மரியம் கிட்ட இதை முதல்ல செக் பண்ண சொல்றான். கைலிக்கு அது எல்லாத்தையும் பார்த்ததுமா ரொம்ப முட்டாள்தனமா தெரியுது. நைட்டு கூட கைலி அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ பேச மாதிரி இருக்கு. கைலியும் பயந்து போய் லைட் ஆன் பண்ணி பார்க்க பக்கத்துல ஒரு பொம்மை இருக்கு. ரெண்டு பேர் பேசவும் செய்யுது. இதை பார்த்து பயந்து போன கைலியும் அந்த பொம்மையும் உங்களோட ஃப்ரெண்டா தான் இருக்க ஆசைப்படுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். நான் அதை எதையுமே கேட்காத கைலி அந்த பொம்மையை அடிச்சு அங்க இருந்து அவங்க வீட்டு சிம்னில எரிஞ்சிட்டு இருக்க தீல கொண்டு போட்டுருதா. அதுக்கு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் கைலி குளிக்க வந்துருதா. திடீர்னு அந்த பாத்ரூமோட டோர் தன்னால ஓபன் ஆகுது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல எரிஞ்சு போன அந்த டெடி பேர் மறுபடியும் வந்து நிக்கி. கைலி அந்த டெடி பேரை வெள்ளத்துக்கு வீசுதா. அது ரொம்ப தவிர்த்து விசாரிக்க மரியமும் ஆமோஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கைலி நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமோஸ் அந்த டெடி பேர் அந்த பாத்ரூமுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட அந்த கேமராவை அங்க இருந்து கொண்டு போறான். அந்த கேமராவை வீடியோவை பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணி ஆகணும். ஆமோஸ்க்கும் கைலி தான் அந்த ஸ்டோரி எல்லாம் கிரியேட் பண்ண மாதிரி தோணுது. அதாவது கைலி போய் சொல்றாங்கிற மாதிரி ஆமோஸ்க்கு தோணுது. இதுக்கப்புறமா கைலி அவங்க அம்மா கூட நம்ப மாட்டாங்க. இப்ப எப்பவும் போல கைலி கிட்ட பேச அந்த சைக்காட்டிஸ்ட் வராரு. அதுவும் டேனிஸும் இது மூளையில நடந்துகிட்டு இருக்க ஒரு ரசாயன விளைவுங்கிற மாதிரி சொல்றான். நான் கைலி அவன் பார்த்தது ஒரு கோஸ்ட்டுங்கிறதுல உறுதியா இருக்கா. இந்த காரணத்தினால அந்த சைக்காட்டிஸ்டும் கைலியும் திரும்ப நார்மலாக ஒரு புக்கை படிக்க சொல்லி கொடுக்காரு. இதுமா கைலி அந்த புக்கை வச்சு தனியா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கா. திடீர்னு பின்னாடி இருக்க டோரும் தன்னால ஓப்பன் ஆகுது. கதவு இருந்தா தானே ஓப்பன் ஆகும்னு சொல்லி அந்த கதவையே தூக்கி வெள்ள கழட்டி போட்டுட்டு மறுபடியும் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கா. ஆனா அந்த தடவை அந்த கதவுக்கு பின்னாடி இருந்த ஒரு சீக்ரெட் டோர் ஒன்று ஓப்பன் ஆகுது. அங்க போய் பார்க்கும்போது அங்க நிறைய பொம்மைகள் இருக்கு. அது எல்லாமே கைலியோடது தான். அதுவும் சின்ன வயசுல யூஸ் பண்ண பொருட்கள். அதுல ஒரு ஷூ ஒன்று இருக்கு. அவளுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஷூவை போட்டுட்டு டான்ஸ் ஆடும்போது பக்கத்துலேயே பதிலே பேசாம கிரிம் வந்து நிக்காது. அதை பார்த்து கைலி ரொம்ப பயந்து போறா. இப்போ கிரிமும் கைலியே ஹெல்ப் கண்டி வர சொல்றாரு. ஆரம்பத்துல முடியாதுன்னு கைலி சொன்னாலும் கடைசியா ஹெல்ப் பண்ண வரா. கீழே இருக்க அந்த பொருளை பிடிக்க சொல்லி அந்த பொருள் மேல எதையோ வச்சு ஒட்ட ஆரம்பிக்காரு. இது காயதுக்கு 10 நிமிஷம் ஆகும். கிரிமும் கைலியும் அதிக
அதிகமா பேசினது கிடையாதுங்க. என்னால அந்த நேரத்தை யூஸ் பண்ணி கிரிம் கைலி கூட பேச ஆரம்பிக்காரு. அதுவும் அங்க இருக்க முக்காவாசி பொருட்கள் இந்த வீடு வாங்கும் போது வச்சே இருக்கு. ஏன்னா இதை யாரோ நன்கொடையா கொடுத்துருக்காங்க. இவன் கைலிக்கு ஒரு டவுட் வருது, எப்படி சும்மா எல்லாரும் நன்கொடையா கொடுப்பாங்கன்னு. இது எதுவும் கிரிமுக்கும் தெரியல, அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க இருந்து அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க புக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க இந்த மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல சன்ஷைன் க்ரோங்கிற ஒரு பேர் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்க பாக்ஸ்லயும் பார்க்க அதுல ஏகப்பட்ட பசங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாருமே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. அதனால இந்த சன்ஷைன் க்ரோங்கிற பேரை இன்டர்நெட்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கா இப்பதான் கைலிக்கு அந்த இடத்துல நடந்த ஒரு மர்டர் கேஸை பத்தி தெரிய வருது. அதனால அன்னைக்கு நைட்டே கைலி இதை பத்தி மரியம் கிட்ட பேசிட்டா. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு மறுவாழ்வு இல்லமா இருந்திருக்கு. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா டெம்பரவரியா அந்த வீட்டுல தான் தங்கி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட மேடரை பத்தி ஏற்கனவே மரியமுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா இந்த வீடும் ஏலத்துக்கு போகுது. அதுக்கப்புறமா தான் இந்த வீட்டை மரியமும் அவங்களோட ஹஸ்பண்டும் குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஒருவேளை இது எல்லாமே கைலிக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிட்டுனா பயப்படலாம். அப்படி இல்லைன்னா மரியத்தை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க எண்ணத்துலதான் அவங்க சொல்லாம இருந்திருக்காங்க. அந்த விஷயத்த கைலி அப்படியே சும்மா விடல. அதுக்கு அடுத்த நாளே கிட்ட அது எல்லாத்தையுமே சொல்றா. ஆமோஸ் அந்த கேஸ படிக்க ஆரம்பிக்காரு. இந்த பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது. அவளோட பேரு லிசி. அந்த பொண்ணை கொண்ட சைக்கோ 67 தடவை போர்க்க வச்சு குத்தியே சாகடிச்சிருக்கான். இது வரைக்கும் அந்த கொலைகாரன் யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்கும் அந்த பொண்ணோட ஸ்பிரிட் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கலாம்னு தோணுது. அதனால கைலி அன்னைக்கு நைட்டு இந்த கேஸ வாதாடுது அந்த வக்கீல் கிட்டயே இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு மாறதுக்கு கேட்கா. நான் அந்த மாதிரி பண்ணணும்னா எப்படியும் குறைஞ்ச 3 மாசம் ஆகிரும். அது வரைக்கும் கைலியால இந்த இடத்துல இருக்க முடியாது. பக்கத்திலேயே கைலி செக் பண்ண அந்த சைக்காட்டிஸ்டும் இருக்காரு. அவளால வீட்டை விட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சதும் கைலியும் கோவத்துல அவங்க அம்மா வந்ததும் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு கோவமா அந்த இடத்த விட்டு வெளில போறா. அதே நேரம் திடீர்னு யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல இருந்த லைட் ஆஃப் பண்ணாங்க. அதனால மரியமும் ஒவ்வொரு சுவிட்சா போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சைக்காட்டிஸ்ட் அலர்த மாதிரி இருக்கு. அதே நேரம் மரியமும் லைட் ஆன் பண்ணாங்க. இப்ப அந்த இடத்துல கலத்தி போட்ட அந்த கம்பி எல்லாம் அந்த சைக்காட்டிஸ்டோட கையில குத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இப்ப அவசரமா ஆம்புலன்ஸ் வந்து அவரை ஏத்திட்டு போகுது. கைலியை விசாரிச்ச அந்த ஆபீசரும் இதுக்கெல்லாம் காரணம் கைலியா இருக்கலாம்னு சந்தேகப்படுத்தாரு. நான் கைலி இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த ரூம்லயே கிடையாது. கைலி என்ன சொன்னாலும் அவங்களும் நம்பல. அதனால கைலியும் அதுக்கு அடுத்த நாளே பொட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுதா. நான் எங்க போனாலும் அவ இருக்கிற இடத்த அந்த மிஷின் காட்டி கொடுத்துரும். அதனால அந்த கரெக்டா அந்த இடத்துக்கு அமோசம் வந்துருதான். வந்ததும் கைலிய கண்ணத்திலே அரைஞ்சி இங்க இருந்து மறுபடியும் வீட்டுக்கு போக சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்பிரிட்டால மரியமுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கைலியும் இந்த பிரச்சனையில இருந்து வெளில வர இந்த பொண்ணோட ஸ்பிரிட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி இந்த பிரச்சனை எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும். அதுக்காக கைலி உடனே அங்க இருந்து வேகமா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு வரா. அங்க வந்தது அந்த லீசிங்கிற பொண்ணு கிட்ட பேச முயற்சி பண்ணும்போது திடீர்னு மேல யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கேக்கு. சத்தத்தை ஃபாலோ பண்ணி போனா ஒரு பெரிய பைப் வழியா ஏதோ ஒண்ணு உருண்டு வந்து விழுது. அது என்னன்னு கைலியும் பக்கத்துல இருக்க டார்ச் லைட் அடிச்சு பாக்கா உள்ள வலைக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால அதை எடுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க சுத்தியில எடுத்து அந்த இத்து போன பைப்பை உடைச்சி அது உள்ள பார்த்தா யாரோ ஒருத்தரோட வாயில இருந்த ஒரு சின்ன பல்செட் ஒண்ணு கிடைக்கி. அதே நேரம் காணாம போன கைலியோட மொபைல் சத்தம் கேக்கு. அதை கேட்டு கைலி அவளோட ரூம்ல வந்து தேடும் போது பக்கத்திலேயே தரையில ஏதோ சீக்ரெட் இடம் மாதிரி இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது உள்ள ஒரு கடிகாரமும் இன்னும் சில பழைய பொருட்கள் தான் இருக்கு. அதுக்கப்புறமா கைலியும் இப்ப எடுத்த எல்லா பொருளையும் ஆமஸ் கிட்ட கொடுக்கா. அந்த மெட்டல் பல்செட் வேற ரொம்ப சின்னதா இருக்கு. கைலியோட ரூம்ல இருந்து எடுத்த பொருட்கள் கூட ரொம்ப விலைமதிப்பு இல்லாதது. இது எல்லாத்தையுமே பார்த்ததுமா கைலியும் கொலைகாரன் என்ன பண்ணிருப்பான்னு கெஸ் பண்ண ஆரம்பிக்கா. இந்த மெட்டல் பல்செட் அந்த கொலைகாரனோடது. கொலைகாரன் திருடின பொருளை தான் அந்த இடத்துல மறைச்சு வைக்க வந்திருக்கான். அதை பார்த்து அந்த சின்ன பொண்ணையும் கொலை பண்ணிருக்கான். கைலியும் ஆமோஸ் அந்த மெட்டல் பல்செட்டை யூஸ் பண்ணவன கண்டுபிடிச்சாகணும். அந்த நேரம் கரெக்டா கைலிக்கு ஒருத்தரோட ஞாபகம் வருது. அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்க அந்த வயசானவர் தான். இவரும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு அந்த மாதிரி மிருகத்தோட தோலெல்லாம் உரிச்சு தொங்க விடும் போது கைலியும் ஒருவேளை இவன் அந்த கொலைகாரனா இருக்கலாம்னு சந்தேகப்படுதா. நினைச்ச மாதிரி அந்த வயசானவரும் அதே மாதிரியான ஒரு பல்செட் ஒண்ணு வச்சிருக்காரு. இதை பார்த்த கைலியும் எவிடன்ஸ்க்காக அந்த ஆளோட பல்செட் எடுக்க அங்க இருந்து போக முடிவெடுக்கா. அந்த ஆளை பத்தி கைலிக்கு கொஞ்சம் தெரியுங்கிறதுனால 2 மணிக்கு மேல அந்த ஆள் தூங்க போயிருவாரு. டைம்ல தான் கைலியும் அந்த வீட்டுக்கு போக போறா. அது ரொம்ப கைலி பிளான் போட்ட மாதிரியே கைலியும் பக்கவா ரெடி ஆகி அங்க இருந்து அந்த வயசானவரோட வீட்டுக்கு போறா. பின்னாடியே கைலியோட பாதுகாப்புக்கு ஆமோஸும் வரான். அங்க இருந்து கைலியும் ஜன்னல் வழியா குயிக்கலான்னு பார்த்தா அந்த ஆளு வீட்டு சாவியை பக்கத்திலே தான் வச்சிருக்கான். அதனால கைலி மட்டும் வீட்டுக்குள்ள போய் பார்க்க அந்த இடத்துல ஏகப்பட்ட குப்பைங்களா இருக்கு. இந்த ஆள் தான் கொலைகாரன் நம்ப வைக்க எந்த எவிடன்ஸுமே அந்த இடத்துல இல்ல. ஒரு பக்கம் ஆமோஸை பார்த்தா அங்க இருந்து நடந்து போகும்போதுலாம் ஏதாட்டும் ஒரு இடத்துல போய் முட்டிக்கிட்டுதான். இவ கரெக்டா ஜன்னல்ல இருந்து கைலியும் எட்டி பார்க்கா. ஏன்னா அந்த வீட்டுல அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அதனால வெறும் கையோட வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆமா சொல்றதே மீறி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வரா. இந்த தடவை கைலி அங்க இருந்து கிச்சன்ல இருக்க ஃப்ரிட்ஜ் கிட்ட வரா. அதே நேரம் அந்த ஆளும் பக்கத்துல இருக்க சோபால படுத்து கிடக்கான். ஆனா கைலியும் மெதுவா வந்து இந்த ஆளோட பல்செட் எடுக்க அந்த ஆளோட வாய்க்கிலேயே கையை விட்டு ஆட்ட ஆரம்பிக்கா. இப்ப திடீர்னு அந்த ஆள் எந்திரிச்சிருந்தா அந்த பல்செட்டும் பக்கத்துல இருக்க பாக்ஸ்ல போய் விழுந்துருது. அது ரொம்ப கைலி
கைலி அங்க இருந்து வேகமா வீட்டை விட்டு வெளில ஓடி வரா. இதை பார்த்தா ஆமோஸும் பின்னாடியே ஓடி வரான். ஆனா ஓடி வரும்போது பக்கத்துல இந்த வயசானவர் மாட்டி வச்சிருந்த ட்ராப்ல மாட்டிவிடுதான். இப்போ கைலியாலும் ஹெல்ப் பண்ண முடியல, அந்த ட்ராப்பும் ஓப்பன் ஆக முடியாது. சீக்கிரமே இந்த வயசானவர் அந்த இடத்துக்கு வந்துருவான். அதனால ஆமோஸ் இந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருக்க ஒரு பழைய காரோட டாப்பை ஆமோஸ் மேல வச்சுட்டு கரெக்டா அங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கும் போது அந்த வயசானவர் கண்ணுல கைலி மாட்டிக்கிடுதா. அது ரொம்ப கைலி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கா. அந்த வயசானவரும் பின்னாடியே வராரு. ஆமோஸும் அந்த வயசானவர்கிட்ட இருந்து தப்பிக்கா. இந்த வயசானவர் கையிலயுமே ஒரு கன் இருக்கு. அதனால ஆமோஸும் கைலியோட வீட்டுக்கு போன் அடிக்காரு. இப்போ அந்த பக்கம் வந்த கைலியும் அந்த போன்ல பேச ஆரம்பிக்கா. என்னடா அந்த ஆள் கன் வச்சிருக்க பத்தி சொன்னதும் அங்க இருந்து வேகமா கைலியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வரா. அங்க செடியெல்லாம் விட்டத பெரிய கத்திரி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்துட்டு பக்கத்துல இருக்க கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு விடுதா. இப்போ கைலியை நோக்கி யாரோ வர மாதிரி இருக்கு. கைலியும் அந்த வயசானவர் வந்தா போட்டு தெரியல கரெக்டா நிக்கா. அந்த பக்கம் வந்து நிக்கிறது கிரிம். இந்த வயசானவர் தான் நினைச்சு கைலியும் அந்த கிரிம்ம வயித்துல குத்துதா. அதுக்கப்புறமா கிரிம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க. கிரிம்ம பாக்கிறதுக்கு மரியமும் வேகமா வராங்க. கிரிம் பக்கத்துலயே கைலியும் உட்காந்துருக்கா. மரியம் கைலி கூட பேசல. வீட்டுக்கு வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்பவும் கைலி கூட பேச மாட்டாங்க. கைலி மேல ரொம்ப கோவமா இருந்த மரியமும் காலையில சொல்லாம கொள்ளாம வேலைக்கும் கிளம்பிருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்த்தவரமா கைலி அவ செஞ்சதப்ப உணர்ந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கா. அப்படியே நைட் ஆகுது. வயசானவர் மேல ஆமஸ்க்கு டவுட் வந்ததுனால காலையில அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்ததுக்கப்புறமா நைட் அந்த வயசானவர் அங்க இருந்து எங்கேயோ கிளம்பி போறாரு. இந்த டைம்ல ஆமோஸும் அந்த வயசானவர் வீட்டை திறந்து உள்ள இருக்க எல்லா பொருளுமே தேட ஆரம்பிக்காரு. இந்த மாதிரி அவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணை பத்தின ஒரு பழைய நியூஸ் பேப்பர் ஒண்ணு கிடைக்கி. இப்ப அவருக்கு கிடைச்ச அந்த எவிடன்ஸை போட்டோ எடுக்காரு. திடீர்னு அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இந்த வயசானவர் அந்த மாதிரி இருக்கு. இதை பார்த்ததும் பயந்து போன ஆமோஸும் அங்க இருந்து வேகமா கிளம்பி வெளில போறாரு. ஆனா வாசல்லே தான் அந்த வயசானவர் நிக்காரு. இதை பார்த்து ஆமோஸ் ரொம்ப பயந்து போறான். அது ரொம்ப ஆமோஸ் அந்த கொலையை பத்தி பேச ஆரம்பிக்கான். இந்த வீட்டுல கிடைச்ச அந்த எவிடன்ஸையும் காமிக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த வயசானவரும் ஆமோஸ ஏதோ காமிக்கணும்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அது ரொம்ப போகும்போது பேசிக்கிட்டு வராங்க. இந்த வயசானவருக்கு ஒரு பையனும் இருக்கான். அது அந்த வயசானவரோட உண்மையான பையன்லாம் இல்ல, ஜோனின்னு ஒருத்தவங்களோட பையன் தான் அது. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஏற்கனவே தெரியுங்கனால அவங்களோட பையனை இவர் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பையன் 2 வாரத்துக்கு மேல யாரு கூடமே பேச மாட்டான். வெளியாளுங்களை பார்த்தா ரொம்ப பயப்படுவான். நான் அவங்ககிட்ட இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த மாதிரியான எலக்ட்ரிக் பொருளை கொடுத்தாலும் அதை உடனே சரி பண்ணி தந்துருவான். அந்த பையனோட பேரு யூஜின். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறமா யூஜின் காணாம போயிட்டான். அது ரொம்ப 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் யூஜினை பார்க்கும்போது வயசானவரும் யூஜினை பிடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா யூஜின் இந்த வயசானவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். இப்ப அந்த வயசானவர் ஒரு சின்ன பையன் போற மாதிரி ஒரு கேப் காமிக்காரு. ஏன்னா இப்ப இதுக்குள்ளதான் யூஜினும் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த கொலைக்கு காரணம் யூஜினா இருக்கலான்னு ஆமஸ்க்கு தோணுது. ஒரு பக்கம் பார்த்தா கைலி வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த மிஷினை கொண்டு போய் பக்கத்துல இருக்க சின்ன கபோர்டுக்குள்ள வைக்கலான்னு பார்த்தா அந்த கபோர்டுக்குள்ள அந்த மிஷின் சேர மடக்கு. கைலியும் விட அப்படியா வச்சதுல பழைய வீடுங்கிறதுனால பக்கத்துல இருக்க பலகை உடையுது. இப்பதான் கைலிக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த பலகை பின்னாடி இத்தனை வருஷமா அந்த வீட்டுக்குள்ள அவங்களே மாதிரி யாரோ ஒருத்தங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஆமஸும் அந்த வயசானவர் சொன்னது எல்லாத்தையுமே கைலி கிட்ட சொல்லதுக்காக போன் பண்ணுதாரு. நான் கைலியும் போன் எடுக்க மாட்டேக்கா. இப்ப திடீர்னு அந்த வீட்டுல இருந்து கிடைச்ச அந்த பொம்மை தன்னால அசையுது. அது ஒன்னும் பேய்லாம் இல்ல, அது ஒரு ஆட்டோமேட்டிக் டெடி பேர். அந்த பொம்மையால ரெக்கார்ட் ஆன எல்லாத்தையும் தான் அது சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த டேப் ரெக்கார்டை எடுத்து போட்டு கேட்க ஆரம்பிக்கான். அதுல அந்த இறந்து போன சின்ன பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. பக்கத்துலயே யாரோ இருக்க மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, யூஜின் தான். இப்போ இது கேட்டு இருக்கிறமா ஆமோஸ்க்கு யூஜின் தான் அந்த கொலைகாரன் கன்ஃபார்ம் பண்றான். ஒரு பக்கம் அந்த இடத்துக்குள்ள வந்த கைலியும் இந்த செவுத்துக்கு நடுவுல ஒரு ஆள் போற மாதிரி வழி இருக்கு. அது வழியா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் எவனோ ஒருத்தன் டிவி பார்த்துட்டு இருக்கான். அந்த டிவி சத்தம் வெளில கேட்டுற கூடாதுன்னு அதுக்குன்னு ஹெட்போனும் மாட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தா கைலியும் ரொம்ப பயந்து போறா. அது ரொம்ப மெதுவா மறுபடியும் பார்த்தா அந்த இடத்துல அந்த டிவி ஆஃப் இருக்கு. அந்த ஆளையுமே காணோம். இவன் பயத்தோட இருந்த கைலி மெதுவா பக்கத்துல திரும்பி பார்த்தா அந்த கேப் வழியா அந்த ஆள் தலையை விட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். கைலி அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்கா. ஆனா அந்த ஆள் விட மாட்டான். இந்த மாதிரி கைலி அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது இந்த பலகை வீக்கா இருந்ததுனால அது கேப்புக்குள்ள மாட்டிக்கிட்டுதா. அந்த ஆள் வர்றதுக்கு முன்னாடி கைலியும் ஒரு வழியை கஷ்டப்பட்டு அங்க இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சிருந்தா. ஆனா விடாம அந்த ஆள் ஃபாலோ பண்ணிட்டே வரான். அந்த இடம் வேற முட்டு சந்தா இருக்கு. இந்த செவத்துக்கு முன்னாடி ஒரு கபோர்டு இருக்கு. அது வழியா அங்க இருந்து தப்பிச்சு வரா. அங்க இருந்து கைலியும் அலறி அடிச்சுட்டு காருக்கு ஓடி வரா. அதுவும் கைலியை ஃபாலோ பண்ணி அந்த காருக்கே வந்துருதான். அதே நேரம் கையில கிட்ட அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி போக சாவி இல்ல. மேல பக்கத்துல இருக்க ஒயர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இருந்து தப்பிச்சு போறா. அப்படி வேகமா போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் எதிர்த்தாப்லே ஆமோஸும் அங்க இருந்து கைலியோட வீட்டுக்கு வரான். அங்க இருந்து உள்ள தேடி பார்த்தா கைலியை காணோம். ஒரு பக்கம் கைலியை பார்த்தா அங்க இருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. அங்க இருக்க ஆபீசரை பாதுகாப்பு கூப்பிடணும்னு நினைச்சா அந்த ஆளும் கைலி அங்க நடந்தது சொன்னது எல்லாத்தையுமே மெதுவா டைப் பண்ண ஆரம்பிக்காரு. இப்போ கைலி ரொம்ப கோவமாகுதா. இன்னொரு பக்கம் வேலைக்கு போன அவங்க அம்மாவும் வீட்டுக்கு திரும்புறாங்க. அங்க வந்து பார்த்தா யாருமே இல்ல. வீடு வேற திறந்திருக்கு. அவங்களும் இங்க என்னதான் நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கும்போது இன்னொரு பக்கம் கைலியை பார்த்தா செவத்துக்குள்ள மறைஞ்சு வந்துகிட்டு இருக்க அந்த ஆளை பத்தி சொல்றா. ஆனா அதை எதுவுமே அவங்க நம்பத மாதிரி இல்ல. அதே நேரம் அந்த இடத்துக்கு கரெக்டா கைலியோட சிக்னலை கண்டுபிடிச்சு அமோஸ் அந்த இடத்துக்கு வரான். வந்ததும் கைலி கிட்ட அமோஸ் யூஜினை பத்தி சொல்றான். இப்ப அமோஸும் கைலி சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொன்னதுக்கு எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் மரியமை பார்த்தா இந்த கிச்சன்ல இருக்க எல்லா பொருளுமே அடுக்குதாங்க. ஆனா அந்த இடம் பழையபடி நார்மலா இருக்கு. மரியமே எல்லா பொருளையும் அடிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது அந்த கபோர்ட்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்கு. அதே நேரம் அவங்க வீட்டுக்கு வேலை யாரோ காலிங் பெல் அடிக்காங்க. வந்து பார்த்தா கைலியும் மத்த ஆபீசரும் வந்ததுதாங்க. கைலி அவ எங்க இருந்து போனாலும் அந்த இடத்துக்கு வரா. அந்த இடத்துல உடஞ்ச பொருள் எல்லாமே பழையபடி நார்மலா இருக்கு. கைலி அந்த இடத்த உடைக்க ட்ரை பண்ணா.
ஆனா அவளால முடியல. அதனால அங்க இருந்து மரியம் அடிக்கிட்டு இருந்து அந்த கபோர்டுக்கு வர அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு. இது வழியா தான் அந்த ஆள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான்னு மத்தவங்க கிட்ட சொல்லும் போது மத்த யாருமே நம்ப மாட்டாங்க. என் பக்கத்துல இருக்க மரியம் கூட இது எல்லாமே அவங்களோட கனவா இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால கையிலேயே செக் பண்ண அன்னைக்கு நைட்டு சைக்காட்ரிஸ்ட் வராரு. அவங்க கிட்ட சொன்ன மாதிரியே கையிலேயே மத்தவங்க கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கா இந்த செவத்துக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்தவனை பத்தி. அதை எதுவுமே யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த சைக்காட்ரிஸ்டும் இதுக்கெல்லாம் காரணம் கையில இந்த 8 மாசமும் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து தப்பிக்க தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி சொல்றான். அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க அம்மாவுக்கும் தெரியும். ஆனா அவங்களும் ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாங்க. இதை பார்த்ததும் கோவத்துல கையிலையும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்க கபோர்டை உடைக்க ஆரம்பிக்கா. கைலி நினைச்ச மாதிரி அந்த கபோர்டும் உடையுது. கூட இருந்த ஆபீசர் கையிலேயே போகாம தடுத்ததாங்க. அது ரொம்ப மத்த எல்லாருக்கிட்டையும் இந்த சைக்காட்ரிஸ்டும் கையிலேயே மனநல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லி சொல்றாரு. இதுக்கு அவங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இதை பத்தி கையில கிட்ட பேச அந்த சைக்காட்ரிஸ்டும் கூட இன்னொரு ஆபீசரும் வந்திருக்காரு. மரியமும் அவங்க 2 பேரும் சாப்பிட டீயும் குக்கீஸும் கொண்டு வராங்க. அதே நேரம் அந்த சைக்காட்ரிஸ்டும் அந்த குக்கீஸை சாப்பிடும்போது அவர் மாட்டியிருந்த அந்த மெட்டல் பல்ஸ் செட்டு தனியா கலந்து கீழே விழுது. அதை மறுபடியும் எடுத்து போட்டுக்கிட்டாரு. கையில தேடிக்கிட்டு இருந்த அதே மெட்டல் பல்ஸ் செட்டை அந்த டாக்டர் போட்டிருக்காரு. கையிலையும் பயங்கரமா ஷாக் ஆகுதா. ஏன்னா அந்த டாக்டர் ஒருவேளை அந்த கொலைகாரனா இருக்கலாம். அதனால இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு மரியமா கையில தனியா கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கா. ஒருவேளை 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலை அந்த சைக்காட்ரிஸ்ட் பண்ணிருக்கலான்னு. ஏன்னா யூஜினும் பல வருஷமா அந்த செவத்துக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்ததுனால ஒருவேளை அந்த கொலை நடந்திருக்கும் போது யூஜின் அதை எல்லாத்துமே பார்த்திருப்பான். இதை பத்தி எச்சரிக்கை பண்ணாதான் யூஜினும் கைலிய ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். இதை நிரூபிக்க கையில கொஞ்சம் டைம் தேவைப்படுறதுனால கைலி திரும்ப வர வரைக்கும் மரியமும் அவங்க 2 பேத்தையும் சமாளிச்சாகணும். அதனால மரியமும் இப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்காங்க. நான் மரியமும் சும்மாவே பேசுவாங்க. இப்போ பேச வேற சொன்னதும் கொஞ்ச நேரம் கூட சும்மா இல்லாம பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட விரும்ப அந்த டாக்டர் டேனிஸ்க்கு பைத்தியமே பிடிச்சிருது. என்னால பாத்ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பக்கம் கையிலேயே பார்த்தா அவன் அந்த பேஸ்மெண்ட்ல அந்த பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல டேனிஸ் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் வேலையில ஜாயின் பண்ணும்போது அந்த லூசிங் பொண்ணு டேனிஸ காலால எட்டி உதச்சிருக்கா. இது எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல எழுதிருக்கு. அப்போ நடந்த எல்லா விஷயமும் இப்போ கைலுக்கும் தெரிய வருது. அதே நேரம் திடீர்னு பின்னாடி மரியமும் வந்து நிக்காங்க. ஏன்னா மரியம் கைலி சொன்ன வேலையை சொதப்பிடுறாங்க. இவருமா 2 பேரும் மறுபடியும் ஹாலுக்கு வந்து பாக்காங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த அந்த போலீஸையும் காணும். அதனால 2 பேரும் பாத்ரூம் பக்கத்துல வந்து கூப்பிட்டு பாக்காங்க. நான் உள்ள யாரும் இருக்க மாதிரி இல்ல. கைலியும் திறந்து பாக்கா உள்ள யாருமே இல்ல. அதனால வேகமா அங்க இருந்து கிச்சனுக்கு வந்து கையிலயும் ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிடுதா. அவங்க அம்மாவும் எவ்வளவு வேண்டாம்னு சொல்றாங்க. கையில அதே மீறி அந்த கத்தி எடுத்துட்டு எதுவும் அங்க இருந்து மேல போக ஆரம்பிக்காங்க. இப்ப மேல இருக்க பாத்ரூம் பக்கத்துல வந்தா உள்ள இருந்து அந்த டாக்டர் வர்றாரு. இப்ப கையிலேயே அந்த ஃபைல உள்ளதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கா. அது எல்லாத்தையுமே கேட்டு ஷாக்கான அந்த டாக்டரும் திடீர்னு அவங்க 2 பேத்தையும் அவர் பிடிக்க பாக்காரு. அவங்க 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. கையிலேயே அவ கையில வச்சிருந்த கத்தியை வச்சு எவ்வளவு அட்டாக் பண்ண முயற்சி பண்ணா. ஆனா அது எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு டேனிஸும் கையிலேயே கொல்ல பாக்காரு. நான் கரெக்டா மரியம் வந்து காப்பாதனால 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சிருந்தாங்க. டேனிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு பாத்ரூம் பக்கம் வந்தா மரியம் எதைய பார்த்து ரொம்ப ஷாக்கா நிக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த குளிக்க ஏரியால டேனிஸ் கூட வந்து ஆபீசரை கொலை பண்ணி போட்டிருக்கான். அதே நேரம் டேனிஸ் அவங்க 2 பேத்தையும் கொல்லதுக்கு கட்டிங் மிஷின் வச்சு அந்த கதை உடைக்க ஆரம்பிக்கான். இவன் கையிலேயே அந்த பாலிஸ் ஆபீசர் கிட்ட இருந்த அந்த கத்தி எடுக்க முயற்சி பண்ணான். அது வர மாட்டேக்கு. அதனால கைலி இப்போ ஆமோஸை கூப்பிடுறதுக்கு கைலி காலில் மாட்டி இருக்க அந்த மிஷினை உடைக்க பார்க்கா. அதை உடைக்க மரியம் எதுவும் கிடைக்குதான்னு கப்போட திறந்து பார்த்தா அந்த இடத்துல யூஜின் வந்து இருக்கான். யூஜினை பார்த்து 2 பேருமே பயந்து போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டேனிஸும் கதை உடைச்சதுனால யூஜின் தப்பிச்சு போற வழியாவே மரியம் இந்த தடவை தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க பாதியிலே மாட்டிக்கிட்டாங்க. அதே நேரம் அந்த மிஷினை கையிலையும் உடைக்க பார்த்துட்டு இருக்கா. டேனிஸும் எப்போ வேணாலும் உள்ள வந்துடும். அதனால பக்கத்துல இருக்க ஸ்ப்ரேயும் லைட்டரையும் வச்சு டேனிஸை ஃபயர் பண்ண பார்த்தா அந்த ஸ்ப்ரே காலி ஆகிருது. அதனால கையிலையும் வேகமா அவங்க அம்மா உள்ள தள்ளி அவளும் உள்ள போலான்னு நினைச்சா டேனிஸும் கரெக்டா அந்த நேரம் கைலியோட காலை பிடிச்சி காலிலே குத்துதான். அந்த வழியும் தாங்கி கையிலேயே அவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து உள்ள வந்து தப்பிச்சிருந்தா. அதே நேரம் வெளில யாரோ வர மாதிரி சத்தங்கக்கு இப்ப டேனிஸ் அங்க இருந்து மெதுவா கீழே வரான். அவனோட கத்தியை மறைச்சு வச்சுட்டு கீழே வந்து பார்த்தா அந்த இடத்துல ஆமோஸ் தான் வந்து நிக்கான். அவர் செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஜின் தான் காரணம். யூஜின் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பாக்காண்டி ஆமோஸும் உள்ள வரான். ஆமோஸ் வரத பார்த்தா கைலியும் இதுக்கெல்லாம் காரணம் டேனிஸ் தான் சொல்ல முயற்சி பண்ணிட்டா. ஆமோஸ்க்கு சரியா கேட்க முடியல. அதனால கைலியை ட்ரேஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க கப்போட உடைக்க முயற்சி பண்ணும்போது கரெக்டா பின்னாடி வந்த டேனிஸோட கத்தி வாங்கிடுதான். நான் டேனிஸும் பக்கத்துல இருக்க கட்டையை வச்சு ஆமோஸோட தலையிலே போடுதான். அதுக்கப்புறமா டேனிஸ் ஆமோஸ் கிட்ட இருந்த ட்ரேசரை வச்சு கைலியை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கான். பக்கத்துலயே யூஜினும் இருக்கான். கைலியும் மரியமும் யூஜினை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணி வந்து யூஜினோட இடத்துக்கு வராங்க. அங்க கைலியோட மொபைல் போனும் இருக்கு. அதை வச்சு போன் அடிக்கலான்னு பார்த்தா அது வேலை செய்ய மாட்டேங்குது. அங்க இருக்க எல்லா பொருளுமே அவங்க வீட்டுல காணாம போன பொருட்கள் தான். யூஜினும் கைலி காலில் கெட்டு போடுறதுக்கு வீட்டுல காணாம போன அந்த மெடிக்கெட் பாக்ஸையும் கொண்டு வந்து கொடுக்கான். அதை யூஸ் பண்ணி கைலியும் அவ காலுக்கு கெட்டு போட்டு கொடுத்தா. பக்கத்துல இருந்த மரியமும் குடிக்க தண்ணின்னு சொல்லி வேற ஏதோ எடுத்து தந்துட்டாங்க. அதுல இருந்து வார கப்பு தாங்க முடியல. இப்ப கைலியும் யூஜின் கிட்ட சண்டை போடுதா. ஏன்னா நடக்குத எந்த கொலையுமே அவன் யாருக்கிட்டுமே வெளில சொல்லல. யூஜின் மேல கைலி ரொம்ப கோவமா இருக்கா. இப்ப யூஜினுக்கு சப்போர்ட்டா மரியமும் பேச ஆரம்பிக்காங்க. அப்படி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி யூஜினை பார்த்தா அவன் எப்பவும் போல ஹெட்செட்டை மாட்டிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். கைலி
கைலியும் பக்கத்துல ஒண்ணு கவனிக்கா இந்த இடத்துல கைலியோட சின்ன வயசு போட்டோ ஒண்ணு இருக்கு. இதை யூஜின் கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி யூஜின் அவனோட கையாலேயே கைலி என்னெல்லாம் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே வரைஞ்சி வச்சிருக்கான். கைலி சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போனது, அவளுக்கு உடம்பு சரியில்லாம வந்தது, கைலி இந்த வீடு அவங்க அம்மானு எல்லாரையும் விட்டுட்டு போனது எல்லாத்தையுமே படமா வரைஞ்சி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு கைலி இப்போ வருத்தப்பட ஆரம்பிக்கா. அது கூடவே இறந்து போன பொண்ணு லூசியோட போட்டோவும் இருக்கு. இந்த கொலை நடக்கும்போது யூஜின் சின்ன பையன், அதனால இதை பத்தி யாருக்கிட்டுமே சொல்லாம பயந்துருக்கான். ஒருவேளை சொன்னா எங்க அவனை தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்னு பயந்து அதே நேரம் எப்போனாலும் டேனிஸ் இந்த இடத்துக்கு வரலாம். நல்லா யூஜின் கிட்ட கைலியும் அவங்க 2 பேரும் ஒளிஞ்சு விடுற மாதிரி ஒரு இடத்த கேட்கா. யூஜினும் அங்கிருந்து போய் துணியை மூடி பேய் மாதிரி நிக்கான். இதான் மரியம் ஸ்டார்டிங்ல பார்த்து பேய் நினைச்சிருப்பாங்க. இப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த டேனிஸும் ஒரு கம்பியை வச்சு யூஜினோட வயிற்றுல குத்துதான். சொல்லப்போனா அவனுக்கு இந்த சைக்காட்டிஸ்ட் வேலையை பிடிக்கல. கைலிய மீது திமிரு பிடிச்ச நிறைய பேர் அவரை பார்த்ததுனால இந்த வேலையை அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அவர் பேச்சை கேட்காத அந்த பொண்ணையும் அவர் கொண்டிருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது கையிலையும் பக்கத்துல அந்த ஜாடியில இருந்த கெட்ட வாடை அடிக்கிறத அவர் மேல ஊத்தி விட்டுட்டு ஓடிதா. அதுக்கப்புறமா அங்க இருந்து தப்பிச்ச 2 பேரும் அந்த வீட்டோட ரூஃபுக்கு வராங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு டேனிஸும் அந்த இடத்துக்கு வரான். மத்த 2 பேரும் டேனிஸ் கிட்ட மாட்டாம ஒளிஞ்சிருக்காங்க. கரெக்டா டேனிஸ் பின்னாடி வந்த மரியமும் டேனிஸை கீழே தள்ளி விடவும் அவங்களும் சேர்ந்து உடம்போது அந்த நேரம் கரெக்டா கையில வந்து அவங்க அம்மாவை காப்பாத்தா. நான் டேனிஸ் இன்னும் கீழே விழல, அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கான். இதை பார்த்த கையிலையும் பக்கத்துல இருக்க சீட்டை எடுத்து அவன் தலையில போடுதா. அவன அந்த இடத்துல கீழே விழுந்து மயக்கமாயிருதான். அதுக்கப்புறமா அங்க இருந்து வந்த கைலியும் மரியமும் இதை பத்தி போலீஸ் கிட்ட எப்படி சொல்ல போறோம்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த டேனிஸும் கைலி அந்த இடத்துல மயக்கமாக்கிட்டு மரியம்ம அந்த டெலிபோன் ஒயரை வச்சு கொல்ல பாக்கான். அதே நேரம் பக்கத்துல இருக்க கைலிய யூஜின் எழுப்பி விடுதான். இப்ப கைலியும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருதா. இப்ப யூஜினும் எந்த போர்க்க வச்சு டேனிஸ் அந்த சின்ன பொண்ணை கொண்டானோ அதே போர்க்க தாரான். அதை எடுத்த கைலியும் வேகமா அந்த ஆளோட சங்கிலே குத்துதா. ஆனா அந்த போர்க்கு வந்து ஒயரோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்ப அந்த பக்கம் யூஜினும் பட்டன் ஆன் பண்ணா இந்த பக்கம் இருந்த டேனிஸோட தலை வெடிச்சு சத்தது. அப்படியே போய் 7 மாசம் கழிச்சு காமிக்காங்க. கைலியும் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து தப்பிக்கா. அங்க நடக்குது எல்லாத்தையுமே மரியமும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஆமோஸும் கைலி கால கட்டி இருக்க அந்த கேஜெட்டையும் எடுக்க போறாரு. அவங்க வீட்டையும் கிரிம் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த கேமராவும் ஆஃப் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் யூஜின் தான். இப்ப கைலியும் யூஜின் கத்த ஆரம்பிக்க அப்படியே இந்த படம் ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடியுது.